2 தீமோத்தேயின் புஸ்தகம் அதன் 1ஆம் அதிகாரம் அதன் 13-14 வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலே பிடிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையான ஊழியங்களை செய்து கொண்டிருந்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்து புறஜாதிகளின் நடுவில் கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையை ஸ்தாபித்து அதிலே ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கூட்டி சேர்த்து அவர்களை அனுதினமும் சத்திய உபதேசத்தை கொடுத்து போதித்து பராமரித்து கொண்டு வந்தார். இப்ப பவுலுடைய ஊழியத்தின் கடைசி காலங்கள் வருகிறது. பவுல் ஊழியத்தை நிறைவேற்றி பவுலுடைய ஓட்டங்களை நிறைவு செய்துவிட்டு பவுல் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற காலம் வரும் பொழுது பவுல் பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ள சம்பாதித்த ஜனங்களை, அவன் கிறிஸ்துவுக்காக ஏற்படுத்தி இருந்த சபைகளை தீமோத்தேயு என்கிற உத்தம குமாரனுடைய வசமாக ஒப்புவித்து பவுல் சம்பாதித்த கிறிஸ்துவுக்குள் சம்பாதித்த எல்லா சபைகளுக்கும் உக்கிரானக்காரனாக ஊழியக்காரனாக தீமோத்தேயை ஏற்படுத்தி விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சம்பாதித்து பவுல் நடத்தி வந்த சபைகளுக்கெல்லாம் ஊழியக்காரனாக பவுலுடைய கையினாலே ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை கேட்டு ஊழியக்காரனாக மாற்றப்பட்ட இந்த தீமோத்தேயை அந்த சபைகளுக்கு ஊழியக்காரனாக பவுல் ஏற்படுத்தி விட்டான். ஏற்படுத்தி விட்ட ஒரு சந்தோஷம் பவுலுக்கு உண்டானது. ஏனென்றால் பவுல் வல்லமையாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வந்தார். பவுலுடைய காலத்துக்கு பிறகு பவுல் கர்த்தருக்குள்ள நிறுவி ஸ்தாபித்து ஜனங்களை ஆத்தும ஆதாயம் செய்து வந்த அந்த சபை மக்களை நல்ல ஒரு உக்கிரானக்காரனிடத்துல நல்ல ஒரு ஊழியக்காரனிடத்துல ஒப்புவித்து விட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு அவர் செயல்பட்டார். கர்த்தரும் அதற்கு இணங்கி நல்ல ஒரு உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவை பவுலுடைய கையின் கீழாக ஊழியக்காரனாக பின் தலைமுறை ஊழியக்காரனாக கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பவுலுடைய ஊழியத்தின் காலங்கள் நிறைவேறி பவுலுடைய காலத்துக்கு பிறகு அந்த ஊழியத்தை செய்கிறதற்கான முழு பொறுப்பையும் சபையில் உள்ள அத்தனை காரியத்தையும் தீமோத்தேயுடைய கையில பவுல் ஒப்புவித்து விட்டாச்சு. இப்ப பவுலுக்கு ஒரு நிச்சயம் வந்து விட்டது. நான் இன்றைக்கு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தாலும் எனக்கு பின் இந்த ஜனங்களை வழிநடத்துகிறதற்கு சத்தியத்திலே நடத்தி சத்தியத்தை போதித்து சத்தியத்திலே நிலைநிறுத்துகிறதற்கான உத்தம குமாரனை என் ஸ்தானத்திலே நான் ஊழியக்காரனாக ஏற்படுத்தி விட்டாச்சு என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கிறிஸ்துவுக்குள்ளே அவன் கழிவுறுகிறவனாக காணப்படுகிறான். காணப்பட்டவன் பிற்காலத்திலே இந்த உபதேசத்தை விட்டு சபை மக்களும் வழி விலகி போக கூடாது. தீமோத்தேயும் இந்த உபதேசத்தை விட்டு விலகி உலகத்தின் மேல கவனம் செலுத்தி உலகத்தின் ஈர்ப்பினால பிடிக்கப்பட்டு உலக ஆசைகளுக்காக அவனும் வழி விலகி போகக்கூடாது என்கிறதற்காகத்தான் வலியுறுத்தி இந்த 2 தீமோத்தேயின் புஸ்தகத்தை நிருபமாக எழுதுகிறார். இந்த நிருபத்தை எழுதும் பொழுது பவுல் சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார். எப்படி சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார் என்றால் அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் உரியப்பட்டு நிர்மாண கோலமாக்கப்பட்டு கைகளிலும் கால்களிலும் விலங்கு பாருங்கள் அணியப்பட்டு தொழுமரத்திலும் மாட்டப்பட்டவனாக சிறைச்சாலையில் இருக்கிறான். அவனுடைய கையிலே விலங்கு இருக்கிறது, அவனுடைய கால்களிலே விலங்கு இருக்கிறது, அவனுடைய சரீரத்தில் ஒரு வஸ்திரமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு புஸ்தகத்துல நிருபமாக தீமோத்தேயுக்கு எழுதுகிற காரியம் தான் இந்த காரியம். அவன் எழுதும் பொழுது 2 கையிலும் விலங்கு இருக்கிறது. விலங்கு எப்படிப்பட்ட விலங்கு தெரியுமா?
இந்த கையில பேனா பிடித்து எழுதும் பொழுது அந்த விலங்கில இருக்கிற முட்கள் போன்ற ஆணிகள் குத்தி பவுலுடைய கைகளை கிழித்துவிடும். பவுலுடைய கையில் இருக்கிற ரத்தம் எல்லாம் சிந்தும். அந்த ரத்தத்தை கொண்டு நிருபத்தை எழுதின நிருபம் தான் இந்த 2 தீமோத்தேயு நிருபம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பவுலுடைய கையிலிருந்து சிந்தப்பட்ட ரத்தத்தினால எழுதின நிருபம் தான் இந்த 2 தீமோத்தேயின் புஸ்தக நிருபம். அல்லேலூயா. இந்த நிருபத்துல அவர் எழுதுகிறார், நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள அன்போடும் என்னிடத்திலிருந்து நீ கற்றுக்கொண்ட சத்திய உபதேச சட்டதிட்டங்களை நீ கை கொண்டிருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல நீ கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விசுவாசம் உள்ளவனாக இருக்கணும். உன்னுடைய விசுவாசம் கிறிஸ்து இயேசுவை விட்டு ஒரு காலமும் வழி விலக கூடாது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நீ கிறிஸ்து இயேசுவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் உன்னை விட்டு விலக கூடாது என்று சொல்லி பவுல் தன் கையிலிருந்து சிந்தின ரத்தத்தினாலே நிருபத்தில் எழுதுகிறார். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசம் உடையவனாக, அல்லேலூயா, அல்லேலூயா, கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசம் உடையவர்களாக கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ வேண்டியது இந்த கடைசி காலத்தில் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறேன், கிறிஸ்து இயேசுவில் விசுவாசம் உள்ளவனாக வாழுகிறேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசம் உள்ளவனாக வளர்கிறேன் என்று சொன்னால் நாவினாலே கூறுகிறது போதாது. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசத்துல நல்ல ஒரு பற்றுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பற்றுதல் என்றால் இரும்பு துண்ட காந்தத்தை எப்படி பற்றி பிடித்து இறுவி இருக்கிறதோ அதுபோல கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் பற்றி பிடித்து விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் என்னவென்றால் கிறிஸ்துவும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாமும் ஒன்றரை கலந்து வாழுகிற ஒரு விசுவாசமா இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசத்துல நாம் பலப்படுகிறவர்களாக, கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசத்துல கிறிஸ்துவோடு பற்றுதல் உள்ளவர்களாக, அவரோடு ஒன்றரை கலந்து வாழுகிற பிள்ளைகளாக வாழணும். அடுத்து அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களாக, அந்த அன்பிலே நாள்தோறும் வளர்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சிலர் சொல்வார்கள், நான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவர்களை பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரமாட்டாங்க, வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு வரமாட்டாங்க, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி கூட்டத்துக்கு வரமாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுவாங்க. எப்படி அன்பு கூறுகிறீர்கள் என்று கேட்டால், எப்பொழுதாவது எங்க வீட்டுல பாஸ்டர் ஜெபிக்க வருவாங்க, 50 ரூபாய் 100 ரூபாய் காணிக்க கொடுக்கிறேன், அதனால நான் இயேசுவினிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்வார்கள். அல்லேலூயா. இதுவா அன்பு? இதற்காகவா கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி உங்களுக்காக ஜீவனை தந்தார்? நீங்கள் ஆராய்ந்து சோதித்து அறிந்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவை தினமும் தேடவும், அவருடைய வேத சத்தியத்தை ஆராய்ந்து அறிந்து தினமும் அதை கை கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறது தான் கிறிஸ்துவின் மேல உள்ள அன்பாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவின் மேல நாம் வைக்கிற அன்பாய் இருக்கிறது. தினமும் வேதத்தை ஆராய்ந்து தியானித்து அதை கை கொள்ளாமல் வாழ்வீர்களானால் நீங்கள் கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக அல்ல, கிறிஸ்துவை விட்டு நீங்கள் வழி விலகி போனவர்களாக வாழுகிறீர்கள் என்பது நிச்சயம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை மனதார கை கொள்ளுகிறவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழுகிறவர்கள் கிறிஸ்து இயேசுவினிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகையால் தீமோத்தேயுக்கு முதலாவது நீ கிறிஸ்து இயேசுவுக்குள்ள விசுவாசத்துல நீ நிலைத்திருக்கணும்.
இரண்டாவது, நீ அவரிடத்தில் உள்ள அன்பில நிலைத்திருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்திய சட்டத்திட்ட உபதேசத்தை நான் உனக்கு போதித்து வந்தேன். அதை நீ என்னிடத்துல கேட்டு அறிந்திருக்கிற அந்த சட்டத்திட்ட வசனத்தை நீ என்ன செய்யணும்? கை கொண்டிரு. அல்லேலூயா. கை கொண்டிரு. நீ ஊழியக்காரன்